அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் முதலாவதா மேஷ ராசி பலன் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரம். செவ்வாய் பகவான் அருளால் எடுக்கும் வேலை வெற்றியாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி குறையும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கு உயரும். பொன் பொருள் சேர்க்கையும் பணவரவும் அதிகரிக்கும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அரசு வழி முயற்சிகள் சாதகமாகும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் வாரம் இது. கையில் எடுத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். அரசு வழி முயற்சியில் லாபம் உண்டாகும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். உழைப்பாளர் நிலை உயரும். உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். ஞாயிறு அன்று வெளியூர் பயணம் தவிர்க்கவும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். தொழில் வியாபாரம் லாபம் காணும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். உங்களுக்கான இந்த வார பரிகாரம் பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வாழ்க்கை வளமாகும். மிதுன ராசிக்காரர்கள் உங்களுக்கு ராசிக்குள் செவ்வாய் சஞ்சரிப்பதால் வேகமுடன் செயல்படுவீர். அதனால் தேவையற்ற பிரச்சனை உண்டாகும். ஒவ்வொன்றையும் யோசித்து செயல்படுவது நல்லது. கவனம் தேவை. உங்கள் முயற்சி வெற்றியாகும். நெருக்கடி நீங்கும். பெரியோரின் ஆதரவு அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். சில சொத்து வாகனம் வாங்குவீர். ஒரு சிலர் வாகனம் வாங்குவீர். நெருக்கடியை ஏற்படுத்தி வந்த கடனை அடைப்பீர். நண்பர் உதவி செய்வார். பணவரவு அதிகரிக்கும். உங்களுக்கான இந்த வார பரிகாரம், கள்ளழகரை வழிபட வாழ்க்கை வளமாகும். அடுத்ததாக கடகம் ராசி. கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவால் செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். புதிய சொத்து சேரும். திட்டமிட்ட வேலை நடக்கும். நெருக்கடி நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. சனி சூரியன் சஞ்சாரிப்பதால் கவனமாக செயல்படுவதும் தேவை. ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனை தேடி வரும். நண்பர்கள் உதவி செய்வர். கேதுவும் சுக்கிரனும் குருவும் உங்கள் முயற்சிகளை லாபமாக்குவார். புதனால் எடுத்த வேலைகள் முடியும். கேட்ட இடத்திலிருந்து கடன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வியாபாரிகள் தொழிலை விரிவு செய்வர். இந்த வார உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பைரவரை வழிபட சங்கடம் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடி விலகும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். புதிய சொத்து சேரும். அனைத்திலும் நிதானம் தேவை. குரு பார்வையால் உடல்நிலை சீராகும். லாப செவ்வாயும் குரு பார்வைகளும் உங்கள் நிலையிலிருந்து சங்கடம் நீக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும். தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வாகனம் சொத்து வாங்குவீர். சூரியன் ராசியை பார்ப்பதால் முன்பு தடைப்பட்ட வேலை நடக்கும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் குடும்பத்தினருடன் வெளியூர் குடியேறுவீர். வம்பு வழக்கு சாதகமாகும். லாபம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய சங்கடமெல்லாம் விலகிடும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வியாபாரத்தில் லாபம் கூடும். 6ஆம் இடத்தில் சூரியன் சனி சஞ்சாரிப்பதால் எடுத்த வேலை எல்லாம் வெற்றியாகும். பணவரவு அதிகரிக்கும். குரு பகவான் சாதகமாக இருப்பதால் கோடி புண்ணியம் உண்டாகும். வீட்டில் நல்ல செயல்கள் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் பிரச்சனை விலகும். சனி சூரியன் குரு சஞ்சாரிப்பதால் நிலைகள் சாதகமாக இருப்பது. நினைத்த வேலை நடக்கும். முயற்சி வெற்றியாகும். சுபகாரியம் நடப்பதற்குரிய அறிகுறி உருவாகும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, கற்பக விநாயகரை வழிபட வளம் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
குரு பகவான் விரய செலவுகளை குறைப்பார். சுபச்செலவு உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். ஒரு சிலர் புதிய வாகனம், ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். ராகு பகவானால் இருந்த பிரச்சனை விலகும். செல்வாக்கு உயரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர் உங்களை விட்டு விலகிச் செல்வர். உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் பிரச்சனை விலகும். எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் சமாளிப்பீர்கள். பணவரவு அதிகரிக்கும். உங்கள் தேவை பூர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் தீரும். ஒரு சிலருக்கு தடைப்பட்ட வேலை நடந்தேறும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் விலகும். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, பிரத்திங்கா தேவியை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நெருக்கடி நீங்கி நன்மை காண போகிறீர்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சியாவும் வெற்றியாகும். நினைத்த செயல் நடக்கும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு தருவர். சனியும் குருவும் இதுவரை இருந்த சங்கடங்களை முடிவிற்கு கொண்டு வருவர். முயற்சி வெற்றியாகும். செல்வாக்கு உயரும். தேவை பூர்த்தியாகும். வியாபாரத்தில் தடை விலகும். வருமானம் அதிகரிக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். உடல்நிலை சீராகும். மனக்குழப்பம் விலகும். நீங்கள் ஈடுபடும் வேலையில் லாபமாகும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். பொன் பொருள் சேரும். சகோதரர்கள் உதவி செய்வர். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சொக்கநாதரை வழிபட சங்கடம் நீங்கும். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். செய்து வரும் தொழிலில், வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும் வாரம். நிம்மதி உண்டாகும். சனி, சூரியன், சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். அரசு வழியில் மேற்கொள்ளும் வேலை சாதகமாகும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாறுதல் கிடைக்கும். வரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியே நடத்தி கொள்வீர். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். முயற்சி வெற்றியாகும். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட வளம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, இந்த வாரம் நீங்கள் நினைத்த வேலை நடக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். தெய்வ பலம் அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த தடைகள் விலகும். உங்கள் திறமை வெளிப்படும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர். திருமண வயதினருக்கு வரன் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். செய்து வரும் தொழிலை விரிவு செய்வீர். நீங்கள் எடுக்கும் முயற்சியாகவும் வெற்றியாகும். நேற்று இழுபறியாக இருந்த வேலை நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடித்து லாபம் காண்பீர். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். நிலப்பிரச்சனை முடிவிற்கு வரும். இந்த வாரம் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா, சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட முன்னேற்றம் உண்டாகும். கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு சொத்து விவகாரங்களில் ஏதேனும் பிரச்சனை வரலாம் என்பதால் நிதானம் தேவை. உங்கள் வியாபாரம், தொழிலில் அக்கறை தேவை. புதிய முயற்சிகளில் எச்சரிக்கை அவசியம். கடந்த வார நெருக்கடி நீங்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லையும் தீரும். மறைக்கப்பட்ட செல்வாக்கு வெளிப்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். சூரியன், ராகு, கேது சஞ்சாரிப்பதால் நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் குருவின் பார்வையால் எல்லா நெருக்கடியும் நீங்கி இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும். இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டியது தெய்வம் தர்பரணேஸ்வரரை வழிபட சங்கடம் விலகும். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி குருவின் பார்வைகள் 7, 9, 16 இடங்களுக்கு கிடைப்பதால் தடைப்பட்ட வேலை நடக்கும். குடும்பத்தில் பிரச்சனை விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். விரயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரிப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. ராசிக்குள் சுக்கிரன் சஞ்சாரிக்கும் நிலையில் குரு பகவான் பார்வையும் சாதகமாக இருப்பதால்
பொன் பொருள் வரவு கூடும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும், பணம் வரும். கூட்டுத் தொழிலில் லாபம் அடையும் தம்பதிகள் ஏற்பட்ட பிரச்சனை முடியும், பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும், தடைப்பட்ட வேலை நடக்கும், வியாபாரம் விருத்தியாகும், வருமானம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சக்தி வழிபாடு சங்கடம் போக்கும்.